என் தலையில சாணிய கரைச்சு ஊத்துனாண்டா. நீ இந்த தேர்தல ஜெயிச்சாகணும், இல்ல கதவை திறந்து விடுங்கடா. இது ஒரு வாய்ஸ். வாவ், இவங்க சொன்னா யாரா நம்புவாங்களா? இவங்க சொன்னாக்கா பேசுனாங்கன்னா அது குயிக்கா போயிட்டாங்க கேரக்டருக்குள்ள. இவ்வளவு பயபக்தியா இருக்கிறாங்களே. அப்புறம் அண்ணாத்தையில பெரியாத்தா கேரக்டர், அவங்களுக்கு கொஞ்சம் ரெகுலர் ஒரு 4-5 படங்களுக்கு மேல பேசிட்டு இருக்கேன். இல்ல காளையா, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. என்ன பெரியாத்தா இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அப்படின்னு அவர் இல்லப்பா, குன்று ஏறி நின்னா குலதெய்வம்னு உன்னை கையெடுத்து கும்பிட்டுட்டு போவாங்க. ஆனால் ஊரையே வரவழைச்சு பத்திரிக்கை கொடுத்து எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் கல்யாணத்தை நிறுத்த சொல்றியாப்பா? உன் தங்கச்சி பாவத்துக்கு ஆளாகாம பழிக்கு ஆளாயிட்டாயா, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி ஒரு வாய்ஸு. இன்னொன்று அந்த மாதிரி ரஃபாக பேசுறது, கொஞ்சம் ஸ்லாங்கில் பேசுறது, அந்த ஒரு வடிவேல் சாரோட அந்த இதில் ஒரு 2-3 படங்கள் யதார்த்தமாக அமைஞ்சுது. அது பேசணும், பட் டைலாக் பண்ண அது ரொம்ப ஒரு மாதிரி டைலாக், அதை இப்போ இங்கே சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அது அது சில பேர் நீங்கள் சொன்னீங்க இல்லையா முதல்ல இந்த வாய்ஸ், அது நீங்கள் தானே பேசுனீங்க. குண்டு வச்ச சோடா வேணுமா, குண்டு இல்லாத சோடா வேணுமா? இதில் கூட இவ்வளோ வித்தியாசம் இருக்குதா? அது என்னது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு. இதை தான் நான் ரொம்ப மறைமுகம். சாரி சார். ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், குட், ஃபேண்டாஸ்டிக். சொல்லிட்டு நீங்க சொல்லாம விட்டாதான் தப்பாயிடும். குண்டு வச்ச சோடா ஆம்பளை சோடா, குண்டே இல்லாத சோடா பொம்பளை சோடா, உனக்கு இதுல எது வேணும்? சரி, இதுல இவ்வளவு இருக்கா, நான் அம்மா எனத்தையே கொடுமா அப்படின்னுவார் அவர். கல்யாணம் வாழைப்பழம் கூட பசிக்குதுன்னு வரும். கல்யாணம் ஆயிடுச்சா, என்ன பழம் வேணாம் அப்படின்னா, அஜ்ஜா இழுவை ஜாஸ்தியா இருக்கே அப்படி. இது ஒரு மாதிரி நான் பேசுறதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டு அப்படி பேசிட்டு டேக் ஓகே என்னோன்னு அப்படியே டோரை திறந்துட்டு வெளியில போயிட்டேன். நான் யாரையுமே பின்னாடி பார்க்கல, எனக்கு ரொம்ப சங்கடம். ஏன்னா இது மாதிரி நான் பேசுனதே இல்லை, ஒரு டபுள் மீனிங்ல. சோ எல்லாருமோ கத்தி கித்தி ரொம்ப ஒரு சின்சியரால அதெல்லாம் மைண்டில் வராது. இந்த சோடா காமெடி இருக்கு பாருங்க, ஏங்க போங்க நீங்கள் வேற எல்லாம் எவ்வளவோ பேசியிருக்கோம், அதை விட்டுட்டு குறிப்பாக இதை வந்து கேட்குறீங்களே ஏன் அப்படின்னா, அக்கா சூப்பராக இருந்ததுக்கா, செம்மையாக இருந்ததுக்கா அப்படின்னு. அது மட்டும்தான் பேசியிருக்கேன், அது மாதிரி நிறையா நான் பேசவே இல்லை. நீங்கள் அதை மட்டும் நீங்கள் நிறைய இதே மாதிரி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நிறைய அது மாதிரி பேச கூப்பிட்றாதீங்க தயவுசெய்து. ரொம்ப சீரியஸான கேரக்டர்லாம் நம்மளை நம்பி கொடுக்குறாங்க, அதை நான் பேசி சரி பண்ணியிருக்கேன். தயவுசெய்து என்னை வேற மாதிரி ரூட்டில் கொண்டு போயிடாதீங்க. நைஸ் நைஸ் நைஸ்.